மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஹூதிகள் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் யெமன் அரசுக்கிடையே வெடித்திருக்கும் மற்றுமோர் புதிய போரால் பெரும் பதட்டம். சன்ஆ சர்வதேச விமான நிலையத்தின் மீது யார் தாக்குதல் நடத்தினாங்க, எதற்காக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பல்வேறு விடயங்களை பேசுறதோட ஈரானுடைய அதிரடி தாக்குதல்ல அமெரிக்காவின் 6 இராணுவ வீரர்கள் பலியானதோட 10 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு. பதிலுக்கு அமெரிக்கா ஈரான் மீது பல்வேறு இலக்குகள் மீது அதிரடியான வான்வழி தாக்குதலை நடத்துகிறது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இடையிலான யுத்தம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிற சூழ்நிலையில அது நிறைவுக்கு வராதா, அமைதி நிலவாதா, அமைதி மீண்டும் திரும்பாதா என்ற பல்வேறு பிரார்த்தனைகளுக்கு இடையில இப்போது புதிய ஒரு போர் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த போர் யார் யாருக்கு இடையில நடந்து வருகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹூதிகள் மற்றும் யெமன் அரசு மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் தான் இப்போது இந்த ஒரு போர் தொடங்கி இருக்கு. இந்த ஒரு பதட்டம் மீண்டும் வெடிச்சிருக்கு. இந்த ஒரு பதட்டம் தொடங்கிய இடம் மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சன்ஆ என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச விமான நிலையத்தின் மீது அதிரடியாக 4 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதில் சன்ஆ விமான நிலையத்தினுடைய ஓடு பாதைகள் அனைத்தும் சிதைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலை நடத்தியது சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற கூட்டுப்படையினுடைய வான்வழி படை வீரர்கள் தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இப்போது ஹூதிகளுடைய இராணுவ பேச்சாளர் விட்டிருக்கின்ற மிரட்டலும் எச்சரிக்கையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாக்குதலின் மூலம் சவுதி அரேபியா அப்பட்டமான அத்துமுறையிலையும் ஒரு ஆக்கிரமிப்பையும் செய்திருக்கு. எமது எதிரியான சவுதி எடுத்த மிக முக்கியமான முட்டாள்தனமான முடிவுகள்ல இதுவும் ஒன்று. அமெரிக்காவுக்கும் சியோனிச அரசுக்கும் ஊழியம் செய்கின்ற எமது விரோதியான சவுதி அரேபியாவுடைய இந்த நடவடிக்கைக்கு தகுந்த பதிலடியை எமது இராணுவம் வழங்கும் அப்படின்னு சொல்லது மட்டுமல்லாம, சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பில் எந்தெந்த விமானங்கள் பயணிக்குமோ அவங்க தமது பாதைகளை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த ஒரு பதிலடி என்பது எமது வான்பரப்பில் விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் தடை நிறைவுக்கு வராத வரை நிச்சயமாக அது ஓயாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை ஹவுதிகளுடைய இராணுவ பேச்சாளர் விட்டிருக்கிறாரு. இந்த ஒரு எச்சரிக்கையை அடுத்து அதிரடியாக ஹவுதிகள் சவுதி அரேபியாவினுடைய அபுஹா விமான நிலையத்தின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை அதிரடியாக மேற்கொண்டதில் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஹூதிகளுடைய இராணுவ பேச்சாளர் தாக்குதல் குறித்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த ஒரு தாக்குதலை அடுத்து சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிகளுடைய அமைப்புக்கும் இடையே எட்டப்பட்டிருந்த அமைதி பேச்சுவார்த்தை அல்லது அமைதி உடன்படிக்கை இத்தோடு முடிவுக்கு வருவதாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் இப்போது செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அபுஹா விமான நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து சவுதி அரசு எவ்வகையான அறிக்கையை விட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹூதிகளுடைய ஏவுகணை தாக்குதல்களை இடை மறித்ததாகவும் அந்த ட்ரோன்களையும் ஏவுகணையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் தமது இராணுவ அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. யெமன் அரசு இப்போது உத்தியோகபூர்வமாக அதனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஆ சர்வதேச விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது தாம் என்றும் எமது பொறுமைக்கும் ஒரு அளவிற்கு அந்த பொறுமையை நாங்கள் கடந்தாச்சு. சன்ஆ விமான நிலையத்துக்கு எமது அரசு தடையை விதிச்சிருந்தது. எந்த ஒரு சர்வதேச விமானங்களும் இதில் பயணிக்க கூடாது, அங்கிருந்து பயணிக்கவோ அல்லது அங்கு இறங்குவதற்கான தடையை நாங்கள் விதிச்சிருந்தோம். ஆனா எதிரி நாடான ஈரான் இந்த ஒரு விஷயத்துல எல்லை மீறி இப்போது குறித்த சன்ஆ விமான நிலையத்துக்கு அவர்களுடைய விமானம் வர இருந்த சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தோம். எதிரிகள் எமது வான்பரப்பில் நுழைவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அவ்வாறு மீறி நுழையும் பட்சத்தில் அதுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இங்கு விரோதிகளுடைய விமானம் அப்படின்னு சொல்றது ஈரானுடைய விமானத்தை. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினுடைய இறுதி சடங்குகளில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்கு ஹூதிகளுடைய பிரதிநிதிகள் ஈரானுக்கு போவதாக இருந்தது. ஈரானுடைய விமானம் சன்ஆ விமான நிலையத்துக்கு இறங்கி இந்த விருந்தினர்களை இந்த பிரதிநிதிகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஈரானுக்கு பறந்தது. உடனடியாக யெமன் அரசுக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காங்க, மீண்டும் இங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த பயணத்தை தடுக்கணும். அது தடை செய்யப்பட்ட ஒரு விமான நிலையம். அதனூடாக யெமன் அரசு தான் நடவடிக்கைகள் எடுக்கும்
இருக்கணும். ஆனால் ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதுக்கு யெமன் அரசு உத்தியோகபூர்வமான தடையை விதிச்சிச்சு. இந்த ஒரு தடையை உடைத்து கொண்டுதான் ஈரானுடைய விமானம் ஒன்று தரையிறங்க எடுக்கின்ற முயற்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற அமைப்பில் தான் குறித்த விமான நிலையத்தின் மீது யெமனுடைய உத்தியோகபூர்வ அரசு இந்த தாக்குதலை நடத்தி அந்த ஒரு விமானம் தரையிறங்குவதை தடுத்திருக்கிறாங்க. அப்படியாக இருந்தால் அந்த விமானத்துக்கு என்னானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த பயணிகளை ஏற்றி வந்த ஈரானுடைய விமானம் கொடைடா என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி பத்திரமாக ஹூதிகளுடைய பிரதிநிதிகள் தரையிறங்கியதாகவும் மீண்டும் ஈரானுடைய விமானம் நாட்டுக்கு பறந்து சென்றதான செய்திகளும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. சன்ஆ சர்வதேச விமான நிலையத்தில் யெமன் அரசு தான் தாக்குதல் நடத்தியது. அதற்காக யெமன் அரசின் மீது இப்போ ஹூதிகள் தாக்குதல் நடத்துவாங்களா? பதிலுக்கு யெமன் அரசு ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்துமா? அனாவசியமாக சவுதியினுடைய விமான நிலையத்தின் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி தாக்குதலாக சவுதி அரேபியா ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்துமா? தமது விமானம் சென்றதுக்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கடுப்புல யெமன் அரசு மீது ஈரான் மற்றொரு தாக்குதலை தொடங்குமா என்ற பலத்த சந்தேகங்களும் அச்சமும் இப்போது சூழ்ந்திருக்கு. ஆல்ரெடி ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதனால மீண்டும் எரிபொருளுடைய விலைகள் உச்சத்து தொடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற இந்த சூழல்ல பாப் அல் மந்தபையும் ஹவுதிகள் மூடிவிட்டால் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக இரு துருவங்களில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற யுத்த பதட்டம் நிச்சயமாக முடிவுக்கு வரணும், அமைதி திரும்பணும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் இப்போது உலக மக்களிடையே காணப்படுது. மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு சங்கதி தான் ஈரானுடைய அதிரடி தாக்குதலில் அமெரிக்காவுடைய 6 இராணுவ வீரர்கள் பலியானதோட 10 பேர் படுகாயமடைந்து அதில் பல பேரோட நிலைமை ரொம்ப ஆபத்தாக இருக்குது என்ற செய்தி தான் மிகப்பெரிய பூகம்பத்தை வெடிக்க வச்சிருக்கு. இந்த யுத்தம் குறித்து அமெரிக்கர்களிடையே பெரும் அதிருப்தி இருந்த சூழ்நிலையில இப்போது ஒரே தாக்குதல்ல 6 இராணுவ வீரர்கள் பலியானதும் 10 பேர் படுகாயம் அடைந்ததும் அவர்களுடைய பல பேரோட நிலைமை கவலைக்கிடமாக இருப்பது என்பதும் இப்போது அமெரிக்க மக்களிடையே பெரும் அதிர்வலையை உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு தாக்குதல் தான் இதுவரைக்கும் நடந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணிய தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு தாக்குதல் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டில் இருக்கின்ற ஷபியா துறைமுகம் அதனுடைய கட்டுப்பாடு அமெரிக்க இராணுவத்துடையது. இந்த துறைமுகத்தின் மீது ஈரான் அதிரடியாக ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதில் தான் ஒரு கட்டிடமே முற்றும் முழுதாக தீக்கிரையானதுல 6 இராணுவ வீரர்கள் பலியானதோடு 10 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போது என்ன வகையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு துறைமுகம் ஈரானுடைய தாக்குதல் இலக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக உளவு தகவல்களை இராணுவ ஜெனரல்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா குறித்த 2 இராணுவ ஜெனரல்களும் அது பற்றி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலே இராணுவ வீரர்களை குறித்த துறைமுகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் இந்த தாக்குதலுக்கு இலக்கான இராணுவ வீரர்களுக்கு எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படாமை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்போது முன்வைக்கப்படுது. ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் எந்த ஒரு சிஸ்டமும் அங்கு செயலிழந்த சூழ்நிலையில எதற்காக இராணுவ வீரர்கள் இவங்க அங்க அனுப்பினாங்க அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்ச சூழ்நிலையில இப்போது பெண்டகன் இது குறித்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஈரான் துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சதுல குறித்த இராணுவ வீரர்கள் பலியாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. குவைத் நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது மேற்கொண்ட ஈரானுடைய அதிரடி தாக்குதல்ல வெடிமருந்து சேமிப்பகம், அதுபோக அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகள், ஏவுகணை பாதுகாப்பு மையங்கள் தான் ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்த அறிக்கையில ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் இப்போது வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பழி தீர்க்க அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு ஈரான்ல மிக முக்கியமான 2 பகுதிகளில் சரமாரியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி வெளிவருகின்ற சூழ்நிலையில் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியுடைய வான்பரப்புல அமெரிக்காவினுடைய உளவு பார்க்கின்ற MQ-1 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன ட்ரோன் ஒன்றையும் உளவு விமானத்தை புரட்சிகர காவல் படையினர் சுட்டு வீழ்த்திய சம்பவம் பதிவானது மட்டுமல்லாம ஹோர்முஸ் ஜலசந்திக்குள்ள அமெரிக்காவுடைய கப்பல் மீது அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டாங்க. ஒட்டுமொத்தத்தில் பரஸ்பர தாக்குதல்களில் அமெரிக்காவும் ஈரானும் ஈடுபட்டு வருகின்ற சூழ்நிலை தான் இப்போது ஒரு பதட்டத்தையும் மற்றும் ஒரு போருக்கு இது வழிவகுக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் தோற்றுவித்திருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.